இங்க பாருங்க, பவர் கிரிட் கம்பெனியோட லாபம் 6% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஹீரோ மோட்டோ கார்ப்போட உள்நாட்டு விற்பனை 8% சரிஞ்சிருக்கு. இதுதான் நான் சொன்ன அந்த கலவையான நிலவரம். ஆனா வெயிட் பண்ணுங்க, ஹீரோ மோட்டோகார்ப்போட கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. உள்நாட்டுல விற்பனை குறைஞ்சாலும் அவங்களோட ஏற்றுமதி அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட 43% எகிரி இருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, சில சமயம் ஒரு பக்கம் சவால் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஓகே, இதுவரைக்கும் நடந்தது என்னன்னு பார்த்துட்டோம். இனிமே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? கம்பெனிங்கெல்லாம் அவங்களோட ஃபியூச்சருக்காக என்னென்ன பிளான் பண்றாங்க, புதுசா கம்பெனி வாங்குறது, முதலீடு பண்றதுன்னு நிறைய பெரிய பெரிய மூவ்ஸ் நடந்திருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். ஒவ்வொன்றா வேகமாக பார்த்துடலாம். சிப்லா இன்ஸ்பெரா ஹெல்த் சயின்சஸ்னு ஒரு கம்பெனியை முழுசா வாங்கியிருக்காங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் டெராடூன்ல ஒரு புது ஹோட்டல் திறந்திருக்காங்க. ஜி மீடியாவுக்கு புது சிஇஓ வந்திருக்காரு. இன்ஃபோஎச் அவங்களோட ஒரு சப்சிடியரியில 100 கோடி ரூபாய் முதலீடு பண்றாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் 5000 கோடி ரூபாய் வரைக்கும் நிதி திரட்ட போறாங்களாம். இது எல்லாமே அவங்க எதிர்காலத்து மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்கன்னு காட்டுது.